திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குழுவினர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குழுவினர் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்திருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறதா? என்ன விவரங்கள்? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக விளவங்கோடு அல்லது கிளியூர் தொகுதி என்பது வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் கேட்டிருந்தது. இந்த 2 தொகுதிகளுமே காங்கிரஸ் உடைய தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறது. மேலும் காங்கிரஸ் அந்த தொகுதியை விட்டுக் கொடுக்க முடியவில்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கிறது. குறிப்பாக விளவங்கோடு தொகுதியும் கிள்ளியூர் தொகுதியும் காங்கிரசுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருப்பதாகவும் இந்த 2 தொகுதிகளுக்கு பதிலாக வேறு ஏதேனும் தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகிறார்கள். கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த கந்தர்வக்கோட்டை, அதே போல கீழ்வேலூர் ஆகிய தொகுதிகள் என்பது மீண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பூர் வடக்கு, பெண்ணாகரம், திண்டுக்கல் அல்லது பழனி, சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதி வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் குறிப்பாக திருவொற்றியூர் தொகுதி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி, பல்லாவரம், மதுரவாயல் ஆகிய தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேளச்சேரி தொகுதி திமுக அல்லது காங்கிரஸ் போட்டிகளுக்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பல்லாவரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் தேமுதிக பல்லாவரம் தொகுதி வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் திருவொற்றியூர் தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்த 2 தொகுதி, அதை தவிர மீதம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் சென்னையில் ஒரு தொகுதி அல்லது திருப்பூர் வடக்கு, பெண்ணாகரம், திண்டுக்கல் அல்லது பழனி ஆகிய தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இன்று பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று இந்த நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அடுத்து தேமுதிக வர இருக்கிறது. தேமுதிகக்கு பிறகாக மாலை காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறது. காங்கிரசுக்கு 5 தொகுதிகள் இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறது. காங்கிரசும் இன்று பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதிகள் என்பது அடிப்படையிலான பட்டியல் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒப்பந்தமிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அறிக்கை வாயிலாக அது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு தொடங்கியிருக்கிறது. செலினா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் புதிதாக கேட்கக்கூடிய அந்த 3 தொகுதிகளுக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது? அந்த 3 தொகுதிகள் என்ன? மீண்டும் ஒருபடி விரிவான விவரங்கள். குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்டிருந்த அந்த கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை 2 தொகுதிகளை தவிர திருப்பூர் வடக்கு, பெண்ணாகரம், அதே போல திண்டுக்கல் அல்லது பழனி, விளவங்கோடு தொகுதி வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதி ஆகிய 3 தொகுதிகள் வேண்டும் என்று 6 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 6 தொகுதிகள் அடங்கிய பட்டியலில் விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கொடுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. சென்னையில் ஒரு தொகுதியில் குறிப்பாக பல்லாவரம் கேட்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. பல்லாவரத்தை பொறுத்தவரையிலும் தேமுதிகவிற்கு பல்லாவரம் தொகுதி வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் ஒரு தொகுதி என திருவொற்றியூர் தொகுதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல விளவங்கோடு தொகுதிக்கு பதிலாக வேறு ஏதேனும் தொகுதிகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருப்பூர் வடக்கு, பெண்ணாகரம், திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் என்பது வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 6 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 2 தொகுதிகள் குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த தொகுதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளை பொறுத்தவரையிலும் சென்னையில் ஒரு தொகுதியும் அதே போல விளவங்கோடு தொகுதியும் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கடந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையுமே தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ஆனால் காங்கிரசும் அந்த தொகுதியை விட்டுக் கொடுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தான் இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. விளவங்கோடு தொகுதியை தவிர மற்ற தொகுதிகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.